கோபுரங்களில் ஒன்றான ஸ்ரீ தாமோதர கிருஷ்ண கோபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோபுரத்தினுடைய பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு பல்வேறு சூழலின் காரணமாக அதில் ஒரு சின்ன தாமதங்கள் இருந்தது. நம்முடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இதை பற்றிய பொதுமக்களினுடைய புகார்கள் நமக்கு நிறையவே வந்தது. நம்ம தேர்தலில் பிரச்சாரத்திற்கு போகும்போது கூட உடனடியாக இந்த கோபுரத்தின் பணிகளை முடித்துவிட்டு அந்த கோபுரத்தை திறக்க வேண்டும். ஏன்னா இந்த பக்கமாக போகக்கூடிய பாதசாரிகள் இந்த பாதையை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பெரும் தடையா இருக்கு இந்த கோபுரத்தை பாதையை மூடிட்டதுனால. அதனால பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம். நீங்க எப்படியாவது முயற்சி செய்து மிக வேகமாக முடிச்சு இந்த கோபுரத்தை திறந்துட்டு இந்த பாதையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த கோபுரத்தை மிக சிறப்பாக புனரமைப்பதற்காக உபயதாரர் அவர்களிடம் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ ஐயா அவர்களும் மிக தீவிரமாக இந்த பணியை நான் முடிச்சு நிச்சயமாக கொடுத்துட்றேன், எனக்கு சில உதவிகள்லாம் நீங்கள் நிர்வாக ரீதியாக செஞ்சீங்கன்னா நான் முடிச்சு கொடுத்துறேன்னு சொன்னபோது அவருக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நிர்வாக ரீதியில் மாவட்ட கலெக்டர் அவர்களும் அதே போல் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் சிறப்பாக செய்து கொடுத்து நாம் ஆட்சி அமைத்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளாகவே இந்த கோபுரத்தின் பணிகள் எல்லாமே மிக தீவிரமாக முடிவடைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கோபுரம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நிறைய நிர்வாக ரீசன்ஸ் இருக்குது. கடந்த கால ஆட்சியில் எதற்காக தாமதம் பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போய் நீங்க கேள்வி கேட்கணும். பழனியை தொடர்ந்து காடி கொம்பளி அந்த பிரச்சனை வந்திருக்கு, பெருமாள் கோயிலில் பிரச்சனை வந்திருக்கு. அதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே நீதித்துறையில் இருக்கவங்களும் வக்கீல் வழக்கறிஞர்கள் தான் இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர? அதாவது இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்கள் அல்லது அந்த அறக்கட்டளை நிர்வகிக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய நிலங்கள். ஆனால் என்ன அப்படின்னா அந்த நிலத்தை எதற்காக கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக அவங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோயில்களுக்கு தர்ம காரியங்கள் செய்வதற்காக அந்த நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இண்டிவிஜுவல் பேரில் இருந்தாலும் அறக்கட்டளை பேரில் இருந்தாலும் இந்த பர்பஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த காலத்திலேயே கோயில்களுக்காக அதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நிறைய இடங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பர்பஸை மறைச்சிட்டு சில நீதிமன்ற வழக்குகள் ஆர்டர்ஸ் மூலமாகவும் இல்லை மற்ற சில நிர்வாக ரீதியிலான சில விஷயங்கள் மூலம் என்ன பண்றாங்கன்னா இந்த பர்பஸை மறைச்சிட்டு அறநிலையத்துறையின் கவனத்திற்கு வராமல் இது போன்ற பத்திரப்பதிவுகள் நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும். இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே நம்ம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை ரீதியாக நடவடிக்கை எல்லா நடவடிக்கையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலமும் இது போன்ற கோயில் சொத்துக்களாக இருந்தாலும் இல்லை கோயிலுக்கு தர்ம காரியங்கள் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட அறக்கட்டளையின் சொத்துக்களாக இருந்தாலும் அது அந்த பர்பஸ்க்கு நிச்சயமாக இருக்கும். அதை ஒரு இடத்துலையும் இந்து சமய அறநிலையத்துறை கைவிடாது. அதுதான் சார் சொல்றேன். எப்படி பழனியில் ஒரு ரிஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சு கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அந்த இடத்த பத்திரப்பதிவு செஞ்சாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஈவன் இந்த பழனி விவகாரத்திலையுமே மாண்புமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மாண்புமை நீதிபதி அவர்கள் தன்னுடைய அந்த இதில் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாரு, ஏற்கனவே இந்த கும்பல் தனி நீதிபதியினுடைய அந்த வழக்கில் நீதிபதியும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி இது போன்ற ஒரு ஆர்டர்ஸை பெற்றிருக்காங்கன்றதை நீதிபதியே மென்ஷன் பண்றாரு. அப்போ இப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த கேஸ் நம்ம கவனத்திற்கு வந்த உடனே நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். கோர்ட்டில் நம்ம அப்பீல் போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். இன்னைக்கு அந்த பணி நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நம்ம கவனத்துக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. கடந்த கால ஆட்சியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இதே போல ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் பார்த்தீங்கன்னா தனிநபர்களுக்கு பவர் மாற்றம் செய்யப்பட்டது. பல்வேறு இடங்களில் பவர் மாற்றம் செய்வதற்கான முயற்சி, பத்திரப்பதிவு செய்வதற்கான முயற்சி நடந்துச்சு. அப்படின்றது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே 5 வருடங்களாக கடந்த ஆட்சியில் அந்த கேஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, காவல்துறை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இன்றைக்கு நாம ஆட்சிக்கு வந்த உடனே என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்தில் யாரெல்லாம் விற்றவர்கள் வாங்கியவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியாக 19 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த 19 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இன்று கைது நடவடிக்கை இருக்கிறது. மதுரையில் கைது பண்ணியிருக்கிறாங்க, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது போல தவறுகள் நடக்கிறது நம்ம கவனத்துக்கு வந்த உடனே அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? கோயிலை காப்பாத்துறோம், கோயிலை நாங்க தான் மீட்டுறோம், நாங்க தான் கோயிலை காக்க வந்தவர்கள், நாங்க தான் கோயில் நிலங்களை மீட்க வந்தவர்கள் பேசினாங்களா? கடந்த 5 வருஷத்துல ஏன் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்கில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் கைது பண்ணல? இப்ப நாங்க வந்தோம் எப்படி கைது பண்ணோம்? அப்ப நடவடிக்கை தான் முக்கியம். கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பர்பஸை நிறைவேற்றுவதிலும் இந்து சமய அறநிலையத்துறை மிக தீவிரமாக கண்ணாக இருக்கிறது.
நம்ம தமிழக ஆட்சி அமைந்த பிறகு எவ்வளவு கோயில் திருப்பணிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம், பழைய திருப்பணிகள் எதுவும் விரைவுபடுத்தியிருக்கோமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாமே நம்ம விரைவுபடுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்முடைய அறிவிப்புகள் வெளியாகும். எத்தனை கோயில்களை நம்ம திருப்பணிகள் செய்ய போறோம், எவ்வளவு கும்பாபிஷேகங்கள் செய்ய போறோம், எத்தனை கோயில்கள் வந்து முழுமையாக சிதிலமடைந்த நிலைகளில் தமிழ்நாட்டில் இருக்கு, அது எத்தனை கோயில்கள் நம்ம எடுத்து செய்ய போறோம், பார்ஷியலா சிதிலமடைந்திருக்க கோயில்கள் எத்தனை கோயில் நம்ம எடுக்க போறோம், எவ்வளவு குளங்களை சீரமைக்க போறோம், எவ்வளவு தேர்களை நம்ம சீரமைக்க போறோம், அத்தனையும் வருகின்ற மானிய கோரிக்கை என்பது அறிவிப்பாக வெளியிடப்படும். மக்களின் நீண்ட நாளுக்கு ஒரு அடிமனை பிரச்சனைக்கு எப்ப தீர்வு கிடைக்கும்? அடிமனை பிரச்சனை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அது நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் வந்துச்சு. அது மிகப்பெரிய சட்ட போராட்டம் அதில் இருக்கிறது. அது முழுவதுமாக சட்ட வல்லுநர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதற்கு என்ன விதமான முன்னெடுப்பு எடுக்கணுமோ நிச்சயமாக எடுக்கும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிறைய மாநிலங்கள் சாமி கும்பிட வராங்க சார். எவ்வளவு சமயபுரத்தில் கிட்டத்தட்ட 300 கிலோ தங்கம் டெபாசிட் பண்ணாங்க லாஸ்ட் இயர்ல. அந்த மாதிரி எவ்வளவு ஆயிருக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள்? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். நேரலையாக பார்த்தோம்.